நீ திடீர்னு தானே நான் இருக்கல எனக்கு கேஸில் அரிசியை கலந்து வைக்க போகிறேன் வேக போகுது. அதை வைக்கிறதுக்கு இங்கிட்டு நான் கூட்டிகிட்டு தர்றேன், நீ வந்து இப்படி திருதேன் சரியில்லை. இவன் எந்திரிச்ச உடனே உலைய வச்சு விட்டு அப்புறமா வேலையை பக்கம் தானம்மா. நீ தானே மொதல் வந்துருச்சா, நான் ரெண்டாவது தானே இருந்துச்சேன். உலை வைக்கிறது சோறாக்குறது ஏன் வேலை கிடையாது, அவன் பார்க்க மாட்டேன். நான் இந்த கணக்குள்ள என்ன கூட்டுறது வரிக்கிறது தான் பார்ப்பேன். சோறு அடுப்படியில் வேலை வைக்கிறது ஓ வேலையாக இருக்கணும். எண்ணெய் பிடிச்சிக்கிட்டு சோறாக்கு குழம்பு போயிட்டு குழம்பு என்னைக்கு எந்த காலத்தில் வச்சா பார்க்கப்பட்டு 17 வருஷம் ஆயிடுச்சு. என்னைக்கு குழம்பு வச்சு இந்த தேன் கொடுத்த எனக்கு முடியலண்டா கூட நானே தானே வச்சுக்கிறணும். நான் வைக்க மாட்டேன் குழம்பு. அப்புறம் என்ன சொல்கிற, குழம்பு வச்சது மாதிரி சொல்கிற, நீனாத்தே வச்சுக்கிறணும்ட்டு. ஏம்மா நீ தான் மதம் எந்திரிச்சேன், நான் ரெண்டாவது அப்பம் சுட்டு கொடுங்கன்னு சொல்ல வந்தேன் எந்திரிச்சேன். அப்போ நீ உலைய வச்சு விடுவேன். நீ கிடந்தீண்டா நான் உடனே உழவுன்னு சொல்ல மாட்டேன். நான் பாட்ட சோத்தை வடிச்சுக்கிட்டு இருக்கிற சரி கறி குழம்பு இருக்கு ஊற்றிக்கிட்டு போயிடுவேன். நீ எந்திரிச்சு தெரியல, நான் என்ன செய்ய முடியும்? நான் போய் உழவு வச்சுக்கிட்டு தெரிய முடியுமா? நானும் அடுப்புக்குள்ள தெரிய முடியும். அதை தண்ணியை சாச்சு அடுப்பில் வச்சுக்கிட்டா கொதிக்க போது அரிசி கலந்து விட போகிறோம். சரி விடு, இப்போ வச்சாச்சுல, இப்போ கத்தாத. ஆமாம், நீ இதே உடைய என்ன இது பண்ணுறது வேலை நீ இருப்பேன். நான் என்ன வேலை எவனே, நீ எந்த வேலை பார்த்த எனக்கு சொல்லு. ஒரு வேலை பார்க்க மாட்டேன். வேலை விட்டு வந்தோடனே வாத்தாண்டு அப்படி சோறு ஓட்டு குழம்பு ஊற்றி உனக்கு இது ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் குறை சொல்ல கிளம்பிடுவேன். வயசாகி போச்சுன்னா அப்படித்தான் குறையா பேச தோணும். நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே கடை போ. என்னையே எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கிறத வேலை. அப்போ இப்படி இருக்கு, அதை சொல்லையா? தண்ணி மொக்கிறதில்ல, நான் அதான் சொல்கிறேன். நான் தண்ணி மொந்ததில்ல, குப்பை கொட்டுனதில்ல, காய்கறி கடைக்கு போய் காய்கறி வாங்குறதுக்கு அதிகமாக கடைக்கு போனதில்லை. இந்த 3 வேலையும் பார்த்ததில்ல. மற்ற எல்லா வேலையும் துணி துவைக்கிறது, வீடு அலசுறது, பாத்திரம் விளக்குறது, சோறாக்குறது. பாத்திரம் விளக்குறது கூட நீ எனக்காவது ஒரு நாளைக்கு விளக்கிடுவேன், அதை கூட ஈக்குவலில் வச்சுக்கிடுவோம். சோறாக்குறது, குழம்பு வைக்கிறது, போர்வை துவைக்கிறது, கோலம் போடுறது, வாசை துளிக்கிறது, எல்லா வேலையும் நான் தானே. அப்புறம் யார் வாசை துளிக்கிறது? என்னைக்காவது ஒரு நாளைக்கு தூங்கிட்டேன்னா வாசை துளிப்பேன். இப்போ இந்த லீவு டயத்தில் தான் நீ துளிக்க லேட்டாக துளிக்கிறான், இல்லை என்ன நான் துளிப்பேன். என்னத்தா அப்புறம் வடையும் போடுறேன். அப்புறம் மறுபடியும் வீட்டில் நைட்டுக்கு சமைக்கிறேன். என்றைக்காவது ஒரு நாள் வெளியில் போயிட்டு வந்தோம், இன்றைக்கி ஒரு நாளைக்கு கடையில் சாப்பிடுவோம் நிச்சயமாப்பா அப்படின்னா என்றைக்காவது அப்படியே சந்தோஷமாக அந்த அடுப்படி பக்கமே போக விடாமல் அப்படியே சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு. என்றைக்காவது சொல்லு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இந்த அவனுக்கு முட்டை பரோட்டா வேணுமா, இந்தா 4 முட்டை, அந்த இது பரோட்டா பிச்சு போட்டு அப்படியே முட்டை பரோட்டா போட்டு கொடு பிள்ளைகளுக்கு அப்படின்ட்டுவார். பரோட்டாவை கொஞ்சமாக வாங்கிட்டு சாப்பாடை கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துக்கிட்டு 4 தோசையை ஊற்றி கொடுக்குறியாண்டுவார். அப்புறம் என்ன 4 தோசை அவருக்கு ஊற்றி கொடுக்குறதுக்கு பதிலாக எல்லாத்துக்குமே தோசையை ஊற்றி தக்காளி சட்னி வச்சிடலாம்ல. அதுக்கு கடையில் ஒரு 2 பேத்துக்கு மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்தால் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்தால் அன்றைக்கி அடுப்படி பக்கமே போகாதடி ஒண்டாட்டி, இன்றைக்கி நல்லபடியாக ரெஸ்ட் எடுத்து நல்லபடியாக சாப்பிட்டு தூங்குவோம் அப்படின்றணும். என்ன அதுக்கு நீனும் சப்போர்ட்டிஸும் பண்ணுவேன். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வருமா அப்படின்னு அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தால் வீட்டில் நான் சமையக்கறியாகவே தான் சமைச்சிக்கிட்டே கிடக்கமாக்கும். எனக்கு ஒரு ரெஸ்ட்டுமாண்ணா இப்படி குடத்தை இருக்குன்னு தண்ணிக்கிட்டே போகல. அதை மட்டும் மோந்து வச்சுருக்கேன் மாமியால் மருமகளும். அது என்னென்னு தெரில, அங்கே போய் தண்ணிக்குள்ளே இல்லை சண்டல் தவிர்த்து கூட வாங்கி பிடிச்சிருப்பியே. அப்புறம் எதுக்கு என்னை தண்ணி தூக்கினதில்லை, அதுதான் உண்மை, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படி பண்ணிக்கிறது தண்ணி அடிக்க முடியாது பிடிக்கிறது பொழுதுக்கும் வருது. நல்ல தண்ணி பொழுதுக்கு அப்படி வரும். பொழுதுக்கு விட்டா என்ன வருது, வந்த தண்ணி பொழுதுக்கு வருது. அப்படிலாம் பண்ணாத. எம்புடு துணிமணி 5 பேர் துணிமணி தோவை கை போச்சு, எனக்கு கையே போச்சு. வயசுலலாம் உன்னை மாதிரி கூட எனக்கு வேலை பார்க்க முடியுமா? நம்ம ஓடா தேஞ்சிட்டேன், கை ரேகையெல்லாம் தேஞ்சிருச்சு. மக்களே எங்கள் கை ரேகை தெரியுதா? ஆஹா தெரியுதே, நல்லா பளிச்சு அழுத்தமாக தெரியுது. இதே என் கை ரேகை. எனக்கு மட்டும் ஒரு வித்தியாசமாக ரேகை இருக்குது. எல்லாருக்கும் பாருங்கள் அப்படியே இந்த 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 2 இது சேர்ந்துருக்கும். எனக்கு மட்டும் அந்த வாய்க்கா மாதிரி 2 வரப்பு விட்டு வாய்க்கா மாதிரி ஓடி இருக்கு. இப்படி ஒரு கை ரேகை காட்டக்கூடாதா? ஏன் ஜோசியம் பத்துருவாங்களா? எங்கள் உன் கை ரேகை காட்டு. காட்டாத்தா நான் ஆட்டியும் கை ரேகை காட்ட மாட்டேன், கையவே காட்டி ஜோசியம் பார்க்க மாட்டேன். இது பண்ணி விடு. கை கட்டாதான் நம்ம ரேகை கட்டுவோம் விடுங்க. சோசியக்காரங்க யாராக இருந்தால் சோசியம் பற்றி சொல்லுங்கள். என்னுடைய கை ரேகை எப்படின்னு. இடது கை கட்டணும் வலது கை கட்டணுமாம்மா? எந்த கையுமே கட்ட முடியாது. ஏவா சோசியம் பார்க்கணும் எந்த கை கட்டணும்? இது இடது கை, வலது கை இருங்க. இது வலது கை கட்டுறேன். இடது கையில் யாருமே சோசியம் பார்க்க முடியாது. இதே வலது கை, இதே என் கை ரேகை.
பாருங்க மக்களே கைரேகை என் கைரேகை மட்டும் வாக்கியா வரப்பு மாதிரி பிரிஞ்சு ஓடுது. கயிறு அடிக்கிட்டு தெரியுது பாலமா பிரிஞ்சு ஓடுது. சே இதில் வந்து ஈ வந்து சோசியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா மக்களே. பார்த்தீங்களா இந்த ஈக்கு என்னவா ஓடு பார்த்தீங்களா வாக்கியா வரப்பு மாதிரி பிரிஞ்சு ஓடுது. எல்லார் கையையும் பார்த்துருக்கேன். இந்த 2 ஓடும் இணைஞ்சு அப்படி கோபுரமாக ஓடும். எல்லார் கையிலையும் பாருங்கள் உங்கள் கைகளில் இணைஞ்சு கோபுரமாக ஓடுதா இல்லை பிரிஞ்சுக்கிட்டு ஓடுதான்னு. என் கையில் மட்டும் தான் பிரிஞ்சுக்கிட்டு ஓடுது. எங்கள் நாத்தனார் கையில் பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டுக்கார் கையில், என் தங்கச்சி கையில், என் பிள்ளை கையில், எல்லார் கையிலையும் மாதிரி இது 2 இணைஞ்சிருக்கும். எனக்கு மட்டும் தான் வாக்கியா வரப்பு மாதிரி ஓடிக்கிட்டு என்னமோ போங்க. வாழ்கிற வரைக்கும் வாழ வேண்டியதுதான். என்னத்தா காலங்காத்தால எந்திரிச்சு கதையான் காரணமா? சரி ஆ அப்போ நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? சிட்டுக்குருவி கூடு கட்டின சிட்டுக்குருவி முட்டையை எடுத்து தொட்டு பார்த்த கூட பிடிக்கிட்டு ஓடிடுச்சு. மனசை ரெக்க வெட்ட உடனே கை வெட்ட உடனே அது தொட்டுக்கிட்டு எடுத்து பார்க்கக்கூடாது. எடுத்து பார்த்தா வாசத்தில் கண்டுபிடிச்சிடும். சரி நான் பூவை புறம் பிடிங்கி சாமிக்கு படப்பேன். பூரம் அழகாக பூத்துருச்சு. அரளிப்பு இது ஒன்று தாங்க வந்திருக்கு. ஏன்னு கேளுங்க, இது ஆடு மாடு திங்க முடியல அரளியை. அதனால் என்னத்தா என்ன விற்பனை? மாம்பழம். ஐயோமா மாம்பழம் வாங்கிட்டு சொல்லி சீமா போட விரட்டினா இங்கே மாம்பழம் எவ்வளோத்தா? எவ்வளோ 1 கிலோன்னு சொன்னாதான் சொல்ல முடியும். அப்போ நல்லபடியாக போய்ட்டு வாங்க. 60 ரூபா நான் வாங்கவே மாட்டேன். 60 ரூபா 50 ரூபா வாங்கவே மாட்டேன். இப்போதான் மாம்பழம் சீசன் ஆச்சுல. ஆமாம் அங்கேருந்து கொண்டு வர்றதுக்கு அது வேணும். சந்தையில் கம்மியாக இருக்கும். ஓடிட்டாங்க. எப்படி ஒரு நம்மளுக்கு 60 கிலோ மாம்பழம் பூரா 20 ரூபாய்க்கும் 15 ரூபாய்க்கும் கிடக்கு. சந்தைக்கு போனால் 15 ரூபா, கடைக்கு போனால் 30 ரூபா. உலக்கு கட்டப்பையில் இருந்துச்சுவேன். இந்தாருமா ஏன் உலக்கில் போடாமல் தான் காலையில் நைட்டில் சோறு அரிசி பத்தலை. இந்த விடு உலக்கில் அளக்கணும் என்றைக்குமே. பற்றியா உன் மருமையன் அரிசி சோறு நல்லா இருக்குன்னு பிள்ளை விட்டு இவரும் சொல்லவும் அப்படியே அரிசி அப்படியே ரேஷன்லேயே ஓட்டுங்கப்பா அப்படின்ட்டு ரேஷனே விட்டார். ரேஷன் சாப்பிட்டா ஒன்றும் இல்லை அதையும் மிச்சப்படுத்திட்டாரு. இதுக்கு முன்னாடி தெரியாமல் போச்சுடா. இதுக்கு முன்னாடி தெரியாமல் போச்சு. சாப்பிடாம இப்படி பையரிசி திண்டமாக்கும் இதே கிடைக்காது. முதல்லாம் இப்போலாம் சோத்துக்கு சொன்னையில் வச்சு கஞ்சிக்கு கடையில் வச்சு அப்படி கிடப்போம். இப்போ அப்போ வந்து இந்த இது எண்ணெய் ஊற்றி அப்படியே சோளம் இது ஏம்மா இது நல்ல தண்ணி இதை ஊற்றிடாத. அது எல்லா மக்களும் இன்னொரு குடம் சவர தண்ணி பிடிச்சி வச்சுட்டு போயிருமா ப்ளீஸ்மா. இப்படி ஒரு கருகுன அப்பத்தை சுட்டது இந்த முடியுமா? எப்படி கறிக்கிட்டேம்மா பேசிக்கிட்டே. ஐயா முருகா ரொம்ப கறிட்டு அலைஞ்சி சுற்றி போட்டா என் தங்கச்சிலாம் அங்கே ஊர்லெலாம் ஆட்டுறா அப்படி இருந்துச்சு. அன்றைக்கி நல்லா குழம்பு வச்சு என்ன குழம்பு வச்சுருந்துச்சு என் தங்கச்சி வந்து இது மீன் குழம்பு பழைய குழம்பு வச்சுருந்துச்சு. பெரிய நல்லா ஒரு தட்டு சோறு ஓடிச்சு. அப்படியே சாப்பிட்டேன். ஒரு தங்கச்சி பற்றியலா தங்கச்சியை பெருமை வச்சுக்கிட்டு இருக்கு. என் தங்கச்சி தங்கமான தங்கச்சி. ரேஷன் அரிசி நல்லாக்கே இருக்கு. இங்கே காய்ச்சினாக்கே தங்கமான தங்கச்சி. சரி விடு. ஏமா அப்பம் சுட்டுட்டே எல்லா வேலையும் முடிஞ்சு குழம்பு வச்சுட்டேன். நீ சோத்தை போட்டுக்கிட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டியதான். அவரும் வேலைக்கு கிளம்புனா நான் தூங்க போகிறேன். ஆமாம் ராசா மகன் பஞ்சுபத்தில் தூங்கின மணிக்கே இருக்கேன். பூரா வேலை பார்க்குறதுக்கு பூரா ஆள் கிடக்கு. ஓ அப்புறமா 11 மணிக்கு இருந்துச்சு ரிங்கு ராட்டினமா சுத்தம். ராசா வீட்டு பிள்ளையவர் இந்த எடுத்து கிடக்கு. அதே ராசா வீட்டு பிள்ளை நான் தரையில் கொடுக்குறேன். ஆத்தா அம்மா எல்லோரும் குட் நைட் மக்களே. அதிகாலை எத்தனை மணி? 8:30 மணிக்கு உங்களுக்கெல்லாம் குட் நைட்டு. இப்போ தான் தூங்க போகிறேன். நைட்டு தூக்கம் தூங்கி ஒரு மணி 1:30க்கு தான் எந்திரிச்சு அப்புறம் சமையலுக்கு பண்ணி ஆத்தா போய் சமைச்சி வச்சுட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். எந்திரிச்சு சமோசா பணிச்சுக்கிட்டு ஓட வேண்டியதா வேலையில். லைவ் போடுங்க ஆத்தாக்கலாம். இதுதான் என் காலை நிலவரம்.